ஆ, முத்தழகு, நீ கொஞ்சம் வெளியில இருமா. அப்புறமா என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். என்ன பேசணும்? நான் என் மாமா எங்கன்னு தானே கேட்டேன். அதான் சொல்றாங்களே முத்தழகு, நீ கொஞ்சம் வெளியேறுமா. என்ன எல்லாரும் என்ன வெளியே அனுப்புறதுலயே குறியா இருக்கீங்க? என் மாமாக்கு என்ன ஆச்சு? அம்மா, முத்தழகு கேக்குற கேள்விக்கு குடும்பமே பதில் சொல்ல முடியாம எப்படி திணறாங்க பாரு. ஆமா ஸ்ரீஜா. என்ன எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க, என் மாமாக்கு என்ன ஆச்சு? முத்தழகு, அபிக்கு இங்க ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கத்தக்கூடாது. நீ வெளியே வா, எது வந்தாலும் பேசிக்கலாம். எதுவா இருந்தாலுமா? அப்ப நீங்க எல்லாருமா சேர்ந்து என்கிட்ட ஏதோ ஒண்ணு மறைக்கிறீங்க. என்ன மறைக்கிறீங்க? அப்போ நான் கேள்விப்பட்டது உண்மையா? என் பாண்டி மாமாவும் சஞ்சீவ் சாரும் ஒன்னா? முத்தழகுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? இதெல்லாம் இந்த 2 பேரோட வேலையா? ஏன் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க. நீங்க தான் என் பாண்டி மாமாவா? அம்மா, நீ ஆரம்பி. முத்தழகு, நம்ம பேசலாம். நீ கொஞ்சம் வெளியேற. ஏன் எல்லாரும் சேர்ந்து முத்தழகு கிட்ட உண்மை மறைக்கிறீங்க? சொல்லிடுங்க. சிந்தாமணி, நீ கொஞ்சம் சும்மா இரு. ஏய், நீ சும்மாரு. முத்தழகுக்கு முக்காவாசி உண்மை தெரிஞ்சிடுச்சு. இதுக்கு மேல நீங்க எல்லாரும் நினைச்சாலும் ஒண்ணும் மறைக்க முடியாது. அபி மாதிரி முத்தழகே உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாமளே சொல்லிடுறது நல்லது. என்ன இது? அத்தை, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. சந்தோஷ், எதுக்கு எங்க அம்மா பேசாம இருக்கணும்? நீங்க எல்லாரும் சேர்ந்து முத்தழகுக்கு அநியாயம் பண்றீங்க. என்ன அநியாயம்? ஆமா, நீங்க எல்லாம் இப்போ அபி கிட்ட இருக்கீங்க. ஆனா முத்தழகுக்குன்னு யாரு இருக்காங்க சொல்லுங்க? அவ பாவம். தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. ஸ்ரீஜா, நீங்க 2 பேரும் வேணும்னே இப்படி பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நிறுத்துங்க. அப்போ நீங்க தான் என் பாண்டி மாமாவா?
இத்தனை நாளா நீங்க தான் என்ன அபிய பாண்டி மாமாவாவும் சஞ்சய் சாராவும் நடிச்சு ஏமாத்துனீங்களா? இந்த விஷயம் அபிக்கு தெரிஞ்சதுனால இத தாங்கிக்க முடியாம இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். அம்மா, நாம கொளுத்தி போட்டது கரெக்டா பத்துக்குச்சு. அபி இன்னும் கொஞ்ச நேரத்துல கான்சியஸ் வராம சாக போறா. முத்தழகு சஞ்சீவ் தான் பாண்டிங்கிற உண்மை தெரிஞ்சதால தூக்குல தொங்கி சாக போயிடுவா. மொத்தத்துல 2 பேருமே க்ளோஸ் ஆக போறாங்க. ஆமா ஸ்ரீஜா. சொல்லுங்க, அப்ப அபி எனக்கு சக்காலத்தியா? முத்தழகு, சக்காலத்தை அது இதுன்னு பேசாதம்மா. கொஞ்சம் வெளியில இரு. டேய், அக்கா. முத்தழகு வெளியில கூட்டிட்டு போ. முத்தழகு வாமா, வெளியே போய் பேசலாம். என்ன எல்லாரும் என்ன வெளியே அனுப்புறதுலயே குறியா இருக்கீங்க? பாண்டி மாமா, அப்ப நீ தான் ஏன் கழுத்துலயும் அபி கழுத்துலயும் தாலி கட்டினதா? முத்தழகு வாமா, வாமா, வெளியே போய் வா பேசலாம். முத்தழகு. வாமா, 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 வா. அபி கண்ணு முடிச்சிட்டாங்க. அபி 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 இப்ப வந்த பொண்ணோட குரலை கேட்டுதான் அபி கண்ணு முடிச்சிருக்காங்க. என்ன ஸ்ரீஜா, முத்தழகு குரல் கேட்டு அபி சாவா நினைச்சா? அவ குரல் கேட்டு இவ பொழைச்சிட்டா? நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. அபி, கொஞ்ச நேரத்துல எங்களை பயமுறுத்திட்டியம்மா. அபி முத்தழகு நீ வீட்டுக்கு போமா. நான் ஏன் போனோம்? என் பாண்டி மாமாவை வெளியே வர சொல்லுங்க, நான் அவர்கிட்ட பேசணும். சஞ்சய், அபிதா கண்ணு முடிச்சிட்டால, நீ போய் முத்தழக சமாதானப்படுத்த. அவளுக்கு நடந்ததை புரியவே. பாவண்டா அந்த பொண்ணு. மாப்பிள்ள, நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன்.
ம் வா. முத்தழகு, நான் எதுவும் பேசாதீங்க. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பாண்டி மாமாவும் சஞ்சீவ் சாரும் ஒன்னா இல்ல வேற வேறயா? ஒண்ணுதான். முத்தழகு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு முத்து. அபி நம்ம ஊர்ல வந்து இருந்தப்போ அவ சொன்னதுதான் சரி. நான் அவ சஞ்சீவ் தான். பாண்டி அவங்க ஊர்ல இருந்த. முத்தழகு, நான் வேணும்னு எல்லாம் பண்ணல. நான் சஞ்சீவ்ங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. நான் மறந்துட்டேன். நான் பாண்டியன்னு தான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இங்க பாரு, நான் உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் அபிக்கு முன்னாடியே தாலி கட்டிருக்கேங்கிற விஷயம் எனக்கு தெரியும் முத்து. முத்தழகு, என் பாண்டி மாமா எங்க? இதுதான் நடந்தது முத்து. நான் சஞ்சீவ்ன்ற உண்மை தெரிஞ்சு அபிகிட்ட உண்மையை சொல்லிட்டு உன் கூட தான் வாழணும்னு நினைச்சேன். ஆனா என் விதி என்னை இப்படி பண்ணிடுச்சு. இந்த விஷயம் பாண்டிக்கும் தெரியும். அதான் பாண்டி என் கல்யாணத்தப்ப கோயிலுக்கு வந்து எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணார். என்ன அபிதான் புரிஞ்சுக்கல, நீயாவது புரிஞ்சுக்க. நான் உங்க 2 பேருக்கும் துரோகம் பண்ண நினைக்கவே இல்லை. எனக்கு நீயும் வேணும், அபியும் வேணும். முத்தழகு, நான் உங்க 2 பேர்ல யாரையும் இழக்க விரும். முத்தழகு, முத்தழகு. டேய் சஞ்சீவ், இங்க வா. அபிகிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்த பாரு.
அபி, ஏதோ தெரியாம நடந்த தப்பு. அத போய் மனசுல வச்சுக்கிட்டு நீ வருத்தப்படாதம்மா. ஏதோ விதி இப்படி நடக்கணும்னு இருக்கு. யாரு நம்ம என்ன சொல்றது? நம்ம எல்லாரும் வெளியில போலாம். சரிக்கா. சஞ்சீவும் அபியும் தனியா பேசட்டும். சரி, வா மாப்பிள்ள. சஞ்சீவ், பார்த்து பக்குவமா பேசு. அபி உன் மேல கோவமா இருக்கா. அபி, நான் பண்ணது தப்புதான் அபி. என்ன மன்னிச்சிரு அபி. ஏன் அபி என்கிட்ட பேச மாட்டியா? அபி, ஏன் அபி இப்படி பண்ற? எனக்கு இப்ப யார்கிட்டயும் பேச பிடிக்கல. நான் இப்ப தனியா இருக்கணும். அபி, நான் மாப்பிள்ள, என்னாச்சு? தங்கச்சி உங்ககிட்ட பேசிச்சா? இல்ல மாமா. இல்லையா? டாக்டர், அபிக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஒரு ப்ராப்ளமும் இல்ல. உங்க செகண்ட் வைஃப் குரலை கேட்டுதான் அபி இப்ப கான்ஷியஸ்க்கே வந்திருக்காங்க. கெட்டதுலயே ஒரு நல்லதா, உங்க செகண்ட் வைஃப் மட்டும் ஹாஸ்பிடலுக்கு வரல, உங்க ஒய்ஃப் ரெக்கவரியா ஆயிருக்க மாட்டாங்க. அப்படி உங்க ஒய்ஃப் அன்கான்ஷியஸ்ல இருந்திருந்தா, அதனால உங்க குழந்தைக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் பெரிய ப்ராப்ளமே கிரியேட் ஆயிருக்கும். அபி எப்ப டாக்டர் வீட்டுக்கு கூட்டு போலாம்? இன்னைக்கே கூட நீங்க கூட்டிட்டு போலாம். அப்பாடா. ஏங்க, காலையில முத்தழகு பாண்டிய பார்க்க போனா, இன்னும் காணோம். பாண்டிக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாருங்களேன். சரி. மேகலா, முத்தழகு வந்துட்டா போலது. இதோ வரேன். முத்தழகு, இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். முத்தழகு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன முத்தழகு, நீ மட்டும் தனியா வந்திருக்கிற? பாண்டி எங்க? என்ன ஆச்சு? என்னம்மா? என்னம்மா? ஏன் அழுகுற? சொல்லுமா, என்னமாச்சு? இத்தனை நாள் நம்ம கூட இருந்தது பாண்டி மாமாவே இல்ல.